அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி மசாலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களோட ஹோம்மேடு மசாலா ப்ராடக்ட்ஸ் வேணால் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே தேவையான ஒரு இட்லி பொடி தான். ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இதுக்குன்னா 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்து வறுத்துருக்குறேன். உங்களுக்கு தொளி உளுந்து கிடச்சா அது கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்புக்கு 1 கப் அளவு ஃபஸ்ட்டு நல்லா தொளி உளுந்து இந்த அளவுக்கு உளுந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. கொஞ்சம் மிதமான தீயில் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் ஸ்லோவாக வறுத்துட்டிங்கன்னா வாசமும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு உளுந்து எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது நம்ம அது எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, இதையும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மெதுவாக வறுத்து எடுக்கும்போது அந்த டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக அதே கப்பில் பாசிப்பருப்பு, அதுவும் 1 கப் எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா நிற மாதிரி வந்துருச்சு. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துடுங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட். இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே நான் இன்றைக்கி வறுத்த வேர்க்கடலை இருந்ததுனால லைட்டாக ஹீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பச்சை வேர்க்கடலை இருந்தால் நல்லா வறுத்துக்கோங்க. என்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்து இருந்தாலும் ஒருக்கா கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 வறுத்தோன்னா நல்லா சூடாயிடும். அதுக்கப்புறம் அதையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். காரத்துக்கு தேவையான அளவு வத்தல் இல்லைன்னா வரமிளகா, என்னோடய காரத்துக்கு தேவையான அளவு நான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு இதை விட காரம் அதிகமாக தேவைன்னா கூட 2 சேர்த்துக்கோங்க, இல்லை கம்மியாக வேணால் 2 வத்தல் குறைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பி அப்புறமா நிறம் மாறும், அந்தளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். வத்தல் வறுத்தோடனே அதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுத்ததாக அதே எண்ணெயில் ஒரு 7லேருந்து 8 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் பொரிஞ்சு வரும், ஒன்றா வெடிக்கும். பூண்டு லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை அதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை உங்களுக்கு கூட கொஞ்சம் தேவைன்னா சேர்த்துக்கோங்க, அதிகமாகவே அது நல்லா ஹெல்த்தியானது தான். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா அதில் சலசலப்பெலாம் அடங்கி வர்ற அளவுக்கு வறுக்கணும். இதையும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பார்த்தாலே தெரியும். இப்போ அது நல்லா வறுபட்டு வந்துருச்சு. சத்தம்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா சரசரன்னு வறுபட்டு வரும். இதில் கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் இருக்கும்போதே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்க போகிறோம். அளவுக்கு வறுபட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துட்டு சூடு அதிகமாக வேண்டாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு 2 கிளறு மட்டும் கிளறி கொடுத்துக்கோங்க, போதும். இதையும் அந்த பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். நம்ம வறுத்த எல்லா பொருளுமே நல்லா ஆறி வந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி எல்லா பொருளும் சேர்த்து செய்யும்போது இட்லி பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறேன். அரைக்கும் போது நீங்கள் பார்த்துட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக பெருங்காய பொடி, கட்டி பெருங்காயம் லைட்டாக சேர்த்திங்கன்னா அது எண்ணெயிலே போட்டு பொரிஞ்சு அதுக்கப்புறம் சேர்த்துக்கணும். தூள் பெருங்காயம் தான் லைட்டாக சேர்த்துருக்குறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஆறினோடனே கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நைஸாக வேணால் நைஸாக, இல்லைனா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட இட்லி பொடி ரெடி ஆகிட்டு, வீட்டிலையே நம்ம ஹெல்த்தியான ஒரு இட்லி பொடி ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சோண்டு இட்லி பொடி எடுத்து அது கூட நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சுவையான இட்லி பொடி தயாராகிட்டு. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.